போனாரு. அதன் மூலமா அவர் என்ன பண்றாரு, சுவிசேஷம் அறிவிக்க ஒரு கடனாலே இருந்தாரு. அந்த கடனை தீர்த்துட்டு அவர் போனார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், சீஷருங்க நீங்கள் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் அறிவித்து சீஷனாக்குன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் நான் யாரு? சீஷர். சீஷர் தானே? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சீஷர் தானே? அப்போ சீஷனா இருக்கிற நீங்க நானும் நாம் என்ன செய்ய வேண்டும்னா சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அது என் மேல் வைத்த கடமை. நான் சொல்லலாம், நான் இப்படியே வாழ்ந்துட்டேன், இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு ஜென்ஸ் சொல்லலாம். லேடிஸு என் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் கணவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வீடு கட்டணும், நான் நிலம் வாங்கணும், இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ காலம் வாழ்வோம்னு தெரியாது. இந்த கடனோடு நம்ம மறிச்சோம்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு போவோமா? அப்போ நீ உன்னை ரட்சிக்க ஒருத்தர் தேவைப்பட்டாங்களா, உனக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. ஆனா நான் மட்டும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம சுயநலமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நான் மட்டும் ரட்சித்தா போதும், இதனால பெருமையா பேசிப்போம். என் குடும்பத்திலேயே என்னை மட்டும் தான் ஆண்டு ரட்சித்தாரு, என்னை மட்டும் தான் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லுவோம் பெருமையா. அப்போ உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நீ உன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும். உன் குடும்பத்தை ஆதாயத்தை படுத்த அப்புறம் உன் கிராமத்தை ஆதாயப்படுத்தணும். நீ வருகையில காணப்படணும்னா இந்த கடனை நீ தீர்த்து தான் ஆகணும். இந்த கடன் வந்து நம்ம மேல் வைத்த கடமையா இருக்கிறது. அப்ப இந்த கடனை தீர்க்கிறதுக்கு நாம் முயற்சி எடுக்கணும். இப்போ இந்த சீஷர் என்ன பண்ணாங்க, வந்தாங்க, அவங்க எந்தெந்த நாட்டில் போனாங்களோ சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அவங்களுடைய கடனை அவங்க தீர்த்தாங்க. நீங்கள் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு விசேஷனாக்குன்னு அநேகருக்கு வந்து அறிவிச்சாங்க. அதன்படி அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரம் மிஷினரிகளை எடுத்துக்கோமே. மிஷினரிங்க நம்மளால இந்த நாட்டில் வந்து ஏழையான நாடு நம்ம சொல்கிறோம், கஷ்டம், இன்னைக்கும் பட்னி எல்லாம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கிறோம், வேலை செஞ்சு தான் நான் சாப்பிட்றோம். ஆனால் மிஷினரிங்க அப்படி இல்லை. அவங்க நாட்டில் அமெரிக்கா, லண்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சுகபோகமாக வாழற ஒரு நாடு, நல்ல ஒரு ஆசீர்வாதமான நாடு. அந்த நாட்டிலேருந்து வந்து நம்ம இந்தியாவில் ஊழியம் செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகத்தை இழந்துட்டாங்க, அவங்க குடும்பத்தை இழந்துட்டாங்க, அவங்க பணத்தை இழந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா சுவிசேஷ கடனை தீர்க்கிறதுக்கு வந்தாங்க. சுவிசேஷம் அறிவிக்குது என் மேல் இந்த கடனை அப்படின்னு சொல்லி அந்த கடனை தீர்க்க தான் அவன் நாட்டை விட்டான், அவன் இனத்தை விட்டான். வந்து இன்றைக்கு இந்த சுவிசேஷம் அறிவிச்சு நமக்குலாம் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து காண்பித்து போனாங்க. அப்படிதான் வில்லியம் கவுடி நம்ம திருவள்ளுவர் வந்தாரு. அதன் மூலயமா நாங்கெல்லாம் வில்லியம் கவுடி உருவாக்குன பள்ளியில் தான் நாங்கள் படித்தோம். ஏன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை. அது இயேசு கிறிஸ்து அறிவிச்சாரு, சீஷருக்கு அறிவிச்சாங்க, அதை உள்வாங்கி மிஷினரிக்கு அறிவிச்சாங்க. மிஷினரிக்கு அறிவிச்சதுனால தான் இன்றைக்கு நிறைய ஸ்தாபனங்கள் இருக்குது. அந்த ஸ்தாபனம் அநேகர் படிக்கிறோம், அநேகர் ஊழியம் செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஏன் எதுக்காட்டுதுன்னா அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது கடனாளியா இருந்தாங்க. அந்த கடனை அவங்க தீர்த்தாங்க சுவிசேஷம் அறிவிச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க காரியங்களை செய்து இன்றைக்கு அநேக பேருக்கு நற்செய்தி அறிவித்துட்டு போனாங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் அதை கேட்டோம், அதை உணர்ந்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் சுயநலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீ நன்மை பெற்ற நீ மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டேன்னா எந்த வித ஞானம்? சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இப்பயே ஓடி சுவிசேஷம் அறிவிக்க முடியலன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ரிட்டையர் ஆன பேர் நான் ஊழியத்துக்கு வரேன், என்னுடைய சம்பாதிச்ச பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு கட்டி பிள்ளைகளெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. வாலிப பிராயத்திலே சிருஷ்டிக்கிற நினைன்னு வேதம் சொல்லுது. அப்ப வாலிபனா இருக்கும் போதே ஆண்டவர் வந்து அவர் வாலிபத்தை தான் நமக்கு கொடுத்தாரு. சீஷருங்க அவன் குடும்பத்தை விட்டுட்டு தான் வந்தாங்க. விட்டுட்டு வந்தவங்களை பார்த்தா இயேசு சொல்றாரு, இவர்களே என் தாயும் என் சகோதரனும் சகோதரி என்றாரு. அவங்க என்னத்தை விட்டு வந்தாங்க? அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டாங்க இயேசு பின்னாடி. அப்போ அவங்க விட்டுட்டு வந்தனால்தான் இயேசு கிறிஸ்து அவர் வாயால சொல்றாரு, இவர் என் தாயும் என் சகோதரனும் சகோதரி என்றார். இப்ப நம்ம சொல்லிக்கலாம் இயேசு எனக்கு அப்பான்னு சொல்லலாம். எப்படி நம்ம சொல்லுவோம்? அவர் தான் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சீஷனை பார்த்து. சீஷன் யாரு? அவரோட ஊழியத்தை செய்தவன். ஊழியத்தை செய்து அவர் கூட இருக்கிறவன். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக வந்து ஊழியத்தை செய்தவங்களை பார்த்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு சகோதரன் சகோதரி தாயின்னு சொல்றாரு. அப்ப நம்ம மட்டும் சுயநலமா இயேசு எனக்கு அப்பா, இயேசு எனக்கு அப்பான்னு சொல்லிக்கிறோம். இது எப்படி இது? அப்ப அவரு என்ன சொல்றாரு? அதை செய்யணுமா? இயேசு என்ன சொல்றாரு? சீஷர் செஞ்ச ஊழியத்தை பார்த்தா அவன் சகோதரன் தாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எதுவுமே செய்யாம எனக்கு அவர் அப்பா, எனக்கு அப்பா, எனக்கு ஏசு அப்பா, எனக்கு ரட்சித்தாரு, எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்றோம். நியாயமே இதெல்லாம். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க நம் கடனாளியா இருக்கணும்.